குறை சொல்ல எதுவும் இல்லாததால் எடப்பாடி பழனிசாமி அரைத்த மாவையே அரைக்கிறார். இபிஎஸ்க்கு பதில் சொல்லி தனது தரத்தை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. அவர் இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி எழுதி அரைச்சிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பெண்கள் உற்சாக நடனமாடி வரவேற்பு. மகளிர் உரிமை தொகை வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கையில் மாதிரி ரூபாய் நோட்டுகளை ஏந்தி நடனம். திமுக முன்னாள் நிர்வாகி மீது புகார் அளித்த மாணவியை காவல்துறை மிரட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக இளைஞர் அணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருக்கிறது என இபிஎஸ் புகார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை அங்கீகரித்து எடப்பாடி பழனிசாமி கடிதம் அளித்தால் அதை ஏற்கக்கூடாது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தேனி தென்காசி நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்தது வானிலை மையம். நீலகிரி மாவட்டம் தெங்குமரஹடா கிராமத்தில் ஓடும் ஆற்றில் வெள்ளம். ஆபத்து உணராமல் பரிசலில் செல்லும் மக்கள். கேரள கடற்கரை பகுதியில் அடுத்தடுத்து கரை ஒதுங்கிய 34 கண்டெய்னர்கள். மூழ்கிய கண்டெய்னர்களில் 15 அபாயகரமான ரசாயன பொருட்கள் இருப்பதாக தகவல். கொடைக்கானல் மேல்மலை கிராமத்தை புரட்டி போட்ட பேய் மழை. 3 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் கிராம மக்கள். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரத்தில் மர்ம பொருள் வெடித்ததால் பரபரப்பு. மஜிதா சாலையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் படுகாயம் என தகவல். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இண்டஸ்ட்ரியல் லா தேர்வின் வினாத்தாள் கசிவு. இன்று நடைபெற இருந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு வரும் 30 அல்லது 31ஆம் தேதி நடைபெறும் என தகவல். சென்னை அம்பத்தூரில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முதல் ரக பிரவுன் சுகர் போதைப் பொருள் பறிமுதல். மாணவர்களை குறிவைத்து விற்பனைக்காக வைக்கப்பட்ட கஞ்சாவும் சிக்கின. கூடலூர் அருகே தூண்டி சுண்ணாம்பு கால்வாய் ஆற்றில் சிக்கிய கார். கிரெயின் மற்றும் ஜேசிபி உதவியுடன் 2 நாட்களுக்கு பின் கார் மீட்பு. உதகையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் விளைநிலங்களில் தேங்கும் மழைநீர். அவசரமாக மலை காய்கறிகளை அறுவடை செய்யும் விவசாயிகள். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் அனைத்து குற்றால அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை.
குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ள நீர். அருவியில் குளிக்க தடை விதித்தும் ஆபத்தை உணராமல் குளிக்கும் சுற்றுலா பயணிகள். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீரர் செர்வின் வெண்கலம் வென்றார். நடைப்போட்டியில் 1 மணி நேரம் 21 நிமிடம் 13 வினாடிகளில் 20 கிலோமீட்டர் இலக்கை கடந்து அபாரம். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் குல்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். பந்தய தூரத்தை 28 நிமிடங்கள் 43 வினாடிகளில் கடந்து முதலிடம். IPL கோப்பை வென்று ஓராண்டு நிறைவையொட்டி புதிய போஸ்டர் வெளியிட்ட கொல்கத்தா அணி நிர்வாகம். கோப்பை வென்று கொடுத்த கேப்டன் செய்யாசின் படம் இல்லாததால் ரசிகர்கள் கொந்தளிப்பு. IPL தொடரின் கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை. முதல் தகுதி சுற்றில் விளையாடுவதற்காக டாப் 2 இடத்தை பிடிக்க பெங்களூரு அணி தீவிரம். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 11. Olive Tree, a school for future leaders.